நபர் ஒருவர் மீது மனித கடத்தல் தொடர்பாக யாழ் பிராந்திய காவல்துறை குற்றம் சுமத்தியுள்ளது. மேலும் கனடா முழுவதும் இதனால் பாதிக்கப்பட்ட கூடுதல் நபர்கள் இருக்கக்கூடும் என்று காவல்துறை நம்புகிறது. யாழ் பிராந்தியத்தில் பாலியல் சேவைகளுக்கான விளம்பரங்களை குறிவைத்து மே 2026 மேற்கொள்ளப்பட்ட முன்தடுப்பு அமுலாக்க நடவடிக்கையின் போது இந்த விசாரணை தொடங்கியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மார்க்கம் நகரில் உள்ள ஹைவே 7 மற்றும் லெஸ்லி ஸ்ட்ரீட் சந்திப்புக்கு அருகில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பாதிக்கப்பட்ட ஒருவரை அதிகாரிகள் மீட்டனர். பாதிக்கப்பட்ட நபர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து ஒன்டோரியோவிற்கு பொய் வாக்குறுதிகளை கூறி வரவழைக்கப்பட்டு பாலியல் தொழிலில் சுரண்டப்பட்டதாக புலனாய்வாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பின்னர் காவல்துறையினர் மேலும் சில பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டதுடன் மின் திரும்பலில் உள்ள ஒரு தனித்துவமான மனித கடத்தல் விசாரணையுடனும் சந்தேக நபருக்கு உள்ள தொடர்பை கண்டறிந்தனர். பிலிப் மொகோகோ என்பவர் மீது மனித கடத்தல், பாலியல் சேவைகளை விளம்பரம் செய்தல், பொருள்சார் ஆதாயம் பெறுதல், விபச்சாரத்திற்கு தூண்டுதல், ஆவணங்களை மறைத்தல் அல்லது அழித்தல் மற்றும் நன்னடத்தை விதிகளை மீறுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, கியூபெக் மற்றும் நாட்டின் இதர பகுதிகளில் கூடுதல் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். இது தொடர்பான விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதால் மேலும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளும் புகார்களும் நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாகவே கருதப்படுவார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.